ஏஜ் ப்ராப்ளம் வயசு கணக்கு வந்து ஃபர்ஸ்ட் மாடல் வந்து ஏ அண்ட் பி இருவரோட வயதோட விகிதம் வந்து 3:2. அதோட வித்தியாசம் வந்து 12. அப்ப ஏயோட வயது கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் ஈஸ்ட்ல இருக்கிறது 3x 2x அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். இப்ப இந்த வித்தியாசம் எடுக்கணும். இப்ப 3x மைனஸ் 2x வந்து 12. ஒரு வழி கழிச்சா வந்து x ஈக்குவல் டு 12. இப்ப x மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப ஏயோட வயது கேட்டாங்க. இப்ப ஏயோட இது என்னது 3. இப்போ 3x. இப்ப ஏக்கு வந்து என்னன்னா 3x 3 இன்ட்டு 12. 3 பண்ணா 36. இப்ப ஏயோட வயசு தானே 36. அது வந்து ரெண்டாவது சம். ஏ அண்ட் பியோட தற்போதைய வயது 4:3. 6 பின் ஏயோட வயது 26. அப்ப பியோட தற்போதைய வயது அப்படின்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 4:3 வந்து எப்படி இருக்குன்னா 4x 3x. 6 வருஷம் கழிச்சு ஏயோட வயசு. அப்ப ஏ வந்து 4x 4x 6 வருஷம் கழிச்சு அப்ப பிளஸ் 6 ஈக்குவல் டு 26. இப்ப 4x ஈக்குவல் டு 26. இப்ப பிளஸ் ஆறுங்க போகும்போது மைனஸ் 6. 4x ஈக்குவல் டு கழிச்சா 20. அப்ப எக்ஸ் வந்து 20 பை இங்க வந்து 4. இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 20. எக்ஸ் வந்து 5. இப்ப பியோட தற்போதைய வயசு கேட்கலாம். பியோட தற்போதைய வந்து 3x. இப்ப எக்ஸோட மதிப்பு 5. 3 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 3 15. பியோட தற்போதைய வயசு 15. இந்த வந்து 3ஆவது சம். தற்போது ராமன் என்பவர் ராஜா என்பவரை விட 4 மடங்கு மூத்தவர். 15 ஆண்டுகளுக்கு பின் அதுக்கப்புறம் 15 வருஷம் கழிச்சு அவங்களோட வயசோட குழுவு வந்து 65 வருது. ராஜா ராமோட வயசோட 65. அப்போ தற்போதைய வயதுன்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ராமு இல்ல ராஜா. இப்போ ராமும் ராஜா 2 பேர் கொடுத்துருக்காங்க. ராஜா என்பவரை விட இப்ப ராஜா தான் ஃபர்ஸ்ட். அப்ப அது வந்து எக்ஸ். அதை விட ராமோட 4 மடங்கு மூத்தவர். அப்ப 4 மடங்குனாலே என்னது பெருக்கல். 4 இன்ட்டு எக்ஸ் 4x. 15 ஆண்டுகளுக்கு பின்பு அதோட குழு கேட்டிருக்காங்க. இப்போ 2ல வந்து 15 கூட்டணும். 4x பிளஸ் 15. அப்போ ராஜாவுக்கு 15 வயசு கூடமா எக்ஸ் பிளஸ் 15 ஈக்குவல் டு 65. இப்ப இந்த 2 கூட்டினோம்னா 5x பிளஸ் 30 ஈக்குவல் டு 65. இப்ப 5x 65. இந்த பிளஸ் 30 மைனஸ் 30 ஆயிரும். 5x ஈக்குவல் டு 35. இப்ப எக்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? 35 பை 7. ஐஏனா 35. எக்ஸோட மதிப்பு 35. இப்ப வந்து அவர்கள் தற்போதைய வயது கேட்கறாங்க. தற்போதைய வயது என்னது? 4x எக்ஸ். இப்ப எக்ஸ் ராஜாவோட வயசு 5. ராமோட வயசு 4x. 4 இன்ட்டு 5 5 20. 4 சம். எக்ஸ் ஒய் ஜெட் ஆகியோட மொத்த வயது வந்து 75. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட வயசோட விகிதம் வந்து 3:5:7 சொல்லிருக்காங்க. இப்ப மொத்த வயது அப்ப எக்ஸ் ஒய் இஜெட் இவங்களோட மொத்த வயசு வந்து 75. இப்போ வந்து அது எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்கு முன்னாடி. இது எப்படி எழுதிக்கலாம்? 3x 5x 7x நம்ம போட்டோமா? இப்போ இது வந்து என்ன பண்ணலாம்? இப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போனா இதோட 5 கூட்டி கொடுக்கும். 3x plus 5. அடுத்து 5x 5x plus 5 7x plus 5. இந்த 3ஓடது இப்ப எவ்வளவு? 75. 75 வந்துச்சா? இந்த எக்ஸ் எல்லாம் கூட்டணும். 10 15. 15x பிளஸ் 15 ஈக்குவல் டு 75. 15x ஈக்குவல் டு 75 மைனஸ் 15. 15x ஈக்குவல் டு 60. எக்ஸ் ஈக்குவல் டு 60 பை 15. வந்து தள்ளி ஊற்றணும். 60. எக்ஸ் வந்து 4 கண்டுபிடிச்சுமா? இப்ப தற்போதைய வயது கேட்டுக்காங்க. யாரோடது? இப்ப 2ஓட தற்போதைய வயது. இப்ப தற்போதைய வயது எப்படி கண்டுபிடிக்கணும்னா 3x பிளஸ் 5. ஃபர்ஸ்ட் யாரோடது? இப்ப இவங்க ஃபர்ஸ்ட் எக்ஸோடது 3x பிளஸ் 5. அவங்களோட தரணும்னா 3 இன்ட்டு 4 பிளஸ் 5 நாங்க 12. 12 17. இப்ப எக்ஸோடது முடிஞ்சு. அப்புறம் அது வந்து 5x பிளஸ் 5. 20. 20 பிளஸ் 5 25. இது வந்து எக்ஸோட தற்போதைய வயது. இது ஒய்யோட தற்போதைய வயது. இப்போ அதுக்கப்புறம் வந்து இஜெட்டோடது 7x பிளஸ் 5 7 பிளஸ் 5 28 33. இது வந்து இஜெட்டோட தற்போதைய வயது. இப்போ எக்ஸோட தற்போதைய வயது 17. ஒய்யோட இது வந்து 25. இஜெட்டோட இது வந்து 33.
அஞ்சாம் தந்தை மற்றும் மகனின் வயது கூட வந்து 56. 4 வருடங்களுக்கு பின் அவங்க தந்தையோட வயது மகனின் வயதோட கூட 3 மடங்குன்றாங்க. வந்து தந்தை மகன் மகனுக்கு வந்து எக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா தந்தை வயது எவ்வளவு 3 மடங்கு, இப்ப 3x. இப்ப 4 வருடங்களுக்கு பின்னு. அப்போ நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும்னா 4 வருஷம் வந்து நம்ம கழிக்கணும், 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்றப்போ நம்ம கழிக்கணும். அப்படி கழிச்சோம்னா அதோட கூடுதல் வந்து 56. 3x மைனஸ் 4, 2லயே 4 கழிக்கணுமா, பிளஸ் எக்ஸ் மைனஸ் 4. இது கூடுதல் வந்து 56 கொடுத்துருக்காங்க. 56 எக்ஸ் எக்ஸ் 4x மைனஸ் 4 மைனஸ் 4 மைனஸ் 8 56. 4x வந்து 56 பிளஸ் 8, 4x 64, எக்ஸ்னா 16, எக்ஸோட மதிப்பு வந்து 16. மகனோட வயது, மகனோட வயது எக்ஸ், மகனோட வயசு எவ்வளவு, எக்ஸ் தான் மகனோட வயசு கண்டுபிடிச்சது, மகனோட வயசு 16. எக்ஸ்4 தற்போதைய வயது விகிதம் 5:8. 5 வருடங்களுக்கு பின்பு இந்த விகிதம் 5:7 மாறுகிறது. இப்ப எக்ஸோ தற்போதைய 5:8னா 2 எழுதிக்கலாம், 5/8 எழுதிக்கலாமா. இதனால எக்ஸ் 5x/8x. இது வந்து பிளஸ் 5 வருஷங்களுக்கு பிறகு, அப்ப பிளஸ் 5. இந்த விகிதம் எப்படி ஆகுது, 5:7 எழுதிக்கலாம், 5/7. 5/7. இப்போ வந்து எக்ஸோட மதிப்பு, எக்ஸோட தற்போதைய வயது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க முதல்ல. இப்போ வந்து இதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க 7 × 5x + 5 = 5 × 8x + 5. 7 35x, 7 35, 5 40, 25, 35 மைனஸ் 85, 40x. இந்த 35 மைனஸ் 35x மாறும். 10 = 5x. இப்ப 4 அப்ப x = 2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து இப்ப தற்போதைய கேட்டுருக்காங்க. தற்போதைய விகிதம் வந்து 5:8. 5:8 இது வந்து எப்படின்னா 5x 8x இங்க வருவோமோ, அப்ப எக்ஸோட இப்ப எக்ஸ் தான் கேட்டுருக்காங்க. அப்ப 5x = 5 × 2 10. இப்போ ஒய்யோடதுன்னு கண்டுபிடிக்கலாம். 8 2 16. இப்ப எக்ஸ் ஒய்யோடது 10 16. இதுல வந்து ஏதாவது மகனின் தற்போதைய வயது தந்தை வயதில் பாதியாகும். 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது மகனின் வயதுக்குள் 3 மகா இருந்தது எனில் அவர்களின் தற்போதைய வயது. வந்து தந்தை இந்த மகன், இப்ப மகனோட வயதை வந்து நம்ம எக்ஸ் எடுத்துட்டோம்னா, இப்ப தந்தையோட வயதுல பாதி, மகனோட தற்போதைய தந்தை வயது இப்ப எக்ஸ் 2x இருந்தாலும் அதுல பாதி எக்ஸ், 2x எக்ஸ். 12 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வயதானது மகன் 12 ஆண்டுகளுக்கு முன்பு 2x மைனஸ் 12 = மகனின் வேரியபிள் 3 மடங்கு, 3 மடங்கு. இப்ப எக்ஸ் வந்து 12 வருஷம்னா எக்ஸ் மைனஸ் 12, 2x மைனஸ் 12 = 3x மைனஸ் 12, எக்ஸ் மைனஸ் 12 3 12 36. அது வந்து 3 × 12 2x மைனஸ் 12 = 3x மைனஸ் 3 36. இப்போ வந்து 2x மைனஸ் 3x = மைனஸ் 36. இதை மைனஸ் பண்ண வந்து பிளஸ் 12 ஆகும். எக்ஸ் = 24. எக்ஸ் மதிப்பு வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து தற்போதைய வயது கேட்டிருக்காங்க. இப்போ மகனோட வயது எக்ஸ், அப்போ மகனுக்கு வந்து 24. தந்தையோட வயது வந்து இப்ப 2x, அப்ப 2 × 24 48. தந்தையோட வயது 48. 3 நபர்களோட தற்போதைய வயது விகிதம் வந்து 5:6:9. 7 வருடத்துக்கு முன்பு அவர்களோட வயதோட கூடுதல் வந்து 59. தற்போது இந்த 3 நபர்கள் வயசு கேட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 3 தற்போதைய வயதோட விகிதம் வந்து 5x, இது வந்து 6x 9x கொடுக்கணும். 7 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ நான் வந்து 7ஆல வந்து எல்லாத்தையும் கழிக்கணும். பிளஸ் 6x மைனஸ் 7 பிளஸ் மைனஸ் 7 = 59. இது கூட 15 20. 20x இப்போ 3 21. 3 21 மைனஸ் 21 = 59. 20x = 59 மைனஸ் 21 பிளஸ் 21. 20x 2 கொடுக்கும்போது 80. x = 80/20. கழி கொடுத்தா 4. இப்போ எக்ஸோட மதிப்பு 4. இப்போ 3 நபர்களும் இப்ப என்னது 5x
6x 9x. இப்போ 5 × 4 6 × 4 9 × 4 இப்ப 20 24 36 இதான் 3 நபர்களோட தற்போதைய விகிதம். இந்த 3 வருடங்கள் இடைவெளி பிறந்த 4 குழந்தையோட வயதோட கூடுதல் 62. மிக சிறிய குழந்தையோட வயசு 3 வருஷம் இடைவெளியில 4 குழந்தை. ஃபர்ஸ்ட் குழந்தை எக்ஸ் வச்சுக்கிட்டாங்க, 3 வருஷம் கழிச்சு. இப்போ எக்ஸ் பிளஸ் 3 அதோட 3 வருஷம் கழிச்சு. இப்போ எக்ஸ் பிளஸ் 6 அடுத்து எக்ஸ் பிளஸ் 9 வச்சுக்கிறோம். இப்போ இதோட கூடுதல் எக்ஸ் பிளஸ் இதெல்லாம் கூட்டணும் பிளஸ் 6 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 9 இதெல்லாம் கூட்டல் 62 வருது. இப்ப இந்த எக்ஸ் எல்லாம் கூட்டணும் 4x பிளஸ் 9 18 62. 4x = 62 மைனஸ் 18. 4x = 44. இப்ப x 44/4 அப்படி கொடுத்தா 11. இப்ப x 11. இருக்கிற சின்ன குழந்தைனா முதல்ல எக்ஸ் இருக்கும் 11, அதுக்கடுத்த குழந்தை 14, அடுத்து 17, அதுக்கப்புறம் 20. இப்ப சின்ன குழந்தையோட வயசு எவ்வளவு? 11. 10 தந்தை மற்றும் மகனின் வயது 8:4. அவர்களின் வயது பெருக்கல் 200. 5 வருடங்கள் அவர்களின் வயது விகிதம் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. இப்ப 8x 8x 4x போடுவோம். அவங்களோட வயது பெருக்கல். இப்ப 8x × 4x எவ்வளவு? 800. இப்ப 2 1 8 100 8 800 1 4 25 இப்ப x இருக்கு. இப்ப x² = 25. இப்ப x எவ்வளவு? 5. இப்ப அவங்களோட 5 வருஷம். இப்ப அவங்களோட வயசு எவ்வளவு இருக்கும்? இப்ப இதுல பண்ணும் 8 5 40. இப்ப 4 5 20 40 இப்ப 20. இப்போ இது இப்போ அதோட 5 வருஷம் பின்னாடி 5 வருஷத்துக்கு வேணா இதோட 5 கூட்டணும். இப்ப 45 25. இப்ப இதோட விகிதம் கேட்டுருக்காங்க. இப்ப 45:25. இப்ப இதை அடி கொடுக்கணும். 9 45 5 25. அப்போ 9:5. இவங்களோட விகிதம் 9:5. 11 சமயம் ஏ ஆனவர் பி ஐ விட 2 ஆண்டுகள் அதிகம், பி ஆனவர் சி ஐ விட 2 மடங்கு அதிகம். இப்ப ஏபிசியோட மொத்த வயசு 32 கொடுத்துருக்காங்க. பியோட வயது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏபிசி கீழே இருந்து பி ஆனவர் சி ஐ விட 2 மடங்கு அதிகம். இப்ப சிஐக்கு எக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பி 2 மடங்கு அதிகம். இப்போ 2x. இப்போ ஏ ஆனவர் பி ஐ விட 2 ஆண்டு. அப்ப பி ஐ விட 2 ஆண்டுனா அப்ப கூட்டணும் 2x + 2. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவங்களோட கூடுதல் கொடுத்துருக்காங்க. ஏபிசி மொத்த கூடுதல் 2x + 2 + 2x + x = 32 கொடுத்துருக்காங்க. கொடுக்கணும் மொத்தம் 5x + 2 = 32. 5x 32 - 2 5x 30. x 30/5 அடி கொடுத்தா 6. x மதிப்பு 6. பியோட வயது கேட்கணும். பியோட வயதுனா பி என்ன 2x 2x 2 × 6 12. பியோட வயது 12. தந்தை மற்றும் மகனின் வயது 4:1. அதுல பெருக்கல் பலன் 100. 10 வருடம் பின்பு அவங்களோட வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இது 4x இப்ப 1x அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப 4x இப்ப பெருக்கல் பலன் கொடுத்தாங்க. 4x × 1x = 100. இப்போ 1 நாங்க 25 நாங்க 100. இப்ப ஒரு x இருக்கு. அப்ப x² = 25. இப்ப x 5. இப்ப இவங்களோட வயது கம்மி 4x 4 × 5 இங்க 5. இப்ப 20 5 10 வருஷம் பின்ன. அப்ப 10 கூட்டணும் இல்லையா 30. இதோட 10 கூட்டினா 15. 15 வயது 30 15.